இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. நான் நேத்திக்கே பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமை நைட்டே வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி, பெருக்கி தொடச்சி, குங்கும மஞ்சள் எல்லாம் வச்சாச்சு. பூஜை பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி, அதுக்கும் குங்கும மஞ்சள் வச்சுட்டு, எல்லாத்தையும் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா, காலையில் நமக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்காது. எனக்கு பெருசாக கோலம் போட தெரியாது. அதுக்கே எனக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகிடும். காலையில் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு குளிச்சுட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சி பையனும் எந்திரிச்சிட்டான். என்னவோ தெரில 10 நாளாக வீட்டில் இருந்தான். அவனுக்கு இன்றைக்கி வீட்டுக்கு போயே தீரணும்னு முடிவு பண்ணி நேற்றுலேருந்து கொஞ்சம் தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி பெரியம்மா காலையில் ஆஃபீஸ் போகும்போது விட்டுட்டு போகிறேன்னு சொன்னேன். ஆனால் அவன் என்னவோ பயந்து போயிட்டு நான் எங்கே விட்டுடுவேணும்னு சொல்லிட்டு காலையில் 4 மணிக்கே என் கூடவே எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு பின்னாடியே நடந்துட்டு இருந்தான். பார்க்குறதுக்கு பாவமாகவும் இருந்தது, சிரிப்பாகவும் இருந்தது. நல்லபடியாக என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சிட்டேன் 4:30 மணிக்கெல்லாம். நீங்கள் யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறீங்கன்றதை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.